2 பேர் அவுட் ஹவுஸ் தான் ப்ரோ. இன்னும் 3 பேர் தான். இங்க ஒருத்தர் என்ன கோஸ்ட் கார்லயே தூக்கலாம்னு நினைக்கிறேன். பிரச்சனை இவன் தான் பிரச்சனை ப்ராப்ளம். இங்க இருக்கான் பாரு, இங்க இருக்கான் பாரு, தெரியுதா? பெரிய அப்போ மறுபடியும் 2 பேர் தான் ஜோன் அவுட்ல இருந்து வரணும் ப்ரோ. எல்லாரும் ஜோன் அவுட்ல இருந்து வரணும். 2 பேர். இவனா பின்னாடி வந்துட போறான்டா. எடுக்கட்டும். அதே உட்காந்துருக்கான். ஒன்று அடிஞ்சிச்சு. பாக்குறான் பாரு. டேஷ் இருக்கு. பின்னாடி டேஷ் தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். இல்லை உள்ளாக பக்கி எடுத்துட்டோம். இன்னொரு ராசியில் வரும். நேரம் வர போது மாட்டிக்கிட்டேன். வா மாட்டிக்கிட்டேன்டா. வாத்தா அழகா தூக்கிடலாம் அந்த காரில். 14வது மேட்ச் ரெடி. நீடு போடுறான், ஒருத்த பின்னாடி கவர் கொடுக்கணும். அந்த காரை உடை கூட உள்ளடா என்னவன். 14வது மேட்ச் போச்சு ரெடி. சரி பரவாயில்ல. யாராச்சும் கூப்பிட்டு வர்றீங்களா ப்ரோ? ஆனாடா பச்சை கப்பா ஆடிடும் போ. வெறி ப்ரோ, வெறி ஆகுது ப்ரோ. ப்ரோ வெரி 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 வெரி. ஓ எடுத்திருந்தா 14வது மேட்ச் காப்பாத்திருக்கலாம் ப்ரோ. வெறியா 14 மறுபடியும் முட்டையில இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. தன்னானி தன்னானி தான 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 தானி தான தானி நீ ஆப்ஷன் இருக்கோம். எங்க இவன் அபி? எங்க அபி போயிட்டானா? ப்ரோ வெறியாவது ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்றது? அவன் காரை அங்கேயே அந்த காரை மட்டும் வெடிச்சு அங்கேயே நிறுத்தினா ஜோன் பிளாக் பண்ணிருக்கலாம் ப்ரோ. ஒரே லைன்ல கவர் கொடுத்துட்டோம். காரை உடைக்க விடலாம் கடைசி வரைக்கும். ஜீஸ் ஆமா ஜீஸ் எங்க இழுத்தேன். ஆனா 2 பேர் ஓட்டு கவர் பண்ணிட்டாங்க. நேடு போட்டுடலாம். இங்க அபி எங்க? அபி இருந்தானே. அபி வேற இருக்கான். தெரியல, வேற அடியில் தான் இருப்பார் போல. கூப்பிடு. எவ்வளவு ப்ரோ நான் ட்ரை பண்றது. அந்த ஒரு மிஷினை வந்து உயிரோட வச்சுக்கிறதுக்கு நான் நம்பர் உயிர் கொடுத்த போராடுறேன். இவனுங்களாம் திமிர் கூதிக்கு தான் விளாட்றேன். உண்மையாலுமே தூக்குதா புளுத்துதா ஆட்டம் தான் இவனுங்களாம். அந்த ரெட்டு வந்துட்டாவே கூட பொறுமையா ஆடுறதே கிடையாது. இது இல்லை, எப்பவுமே இந்த மிஷினப்ப நான் மட்டும்தான் உயிர் கொடுத்துலான் இருப்பேன். அப்படியே எனக்கு வெறியாவும் அப்படியே தனியா போராடும் போது ஒருத்தன் தான் மேட்சே முடிச்சு ப்ரோ. ஒருத்தன் தான் மேட்சே முடிச்சு கார்லயே தூக்கிருக்கலாம் அவனை. 2வது தடவை 14 மேட்ச். முந்தானத்து 14வது மேட்ச், இப்பவும் 14வது மேட்ச். 2 வாட்டி 14வது மேட்சை தோத்துட்டேன் நான். 14 தான் ப்ரோ கருமை. இது நமக்கு கடுப்பு. பரவாயில்ல. ஆனா ஒருத்தனை கார் தூக்கிருந்தோன்னு வச்சுக்கோங்க, கார்ல ஒருத்தன் பேனிக் ஆயிருப்பான். கண்டிப்பா நமக்கு ப்ளஸ் ஆயிருக்கும். உனக்கு ப்ரமோஷனல் மேட்ச், உனக்கு ப்ரமோஷனல் மேட்சாடா? என்ன ப்ரோ ப்ரமோஷனல் மேட்ச் உனக்கு? டீ கொடுக்க முடியலண்ணா.
டிக் வருதா? நான் டைமண்ட்ல இருக்கேன் ப்ரோ. இவன் டைமண்ட்ல இருக்கான். ஓகே ஓகே. தோணன எவ்வளோ வந்துச்சு ப்ளஸ்? 16. இன்னும் 120 பாயிண்ட் வேணும் ப்ரோ. போட்டு நெருப்புடா நெருங்குடா வப்பம் நெருங்கணும் பசுக்குற கூட்டம் அடிக்கிற இன்னும் முடியுமா? ஜீஸ் வந்துட்டானா? It is showtime. தெரியலையே, வரலையே. கேக்குதா ப்ரோ? இப்பதான் கேக்குது. I got Zeus the வந்தாடா. sharpshooter medal. ஜீஸ் வந்துட்டான்றாங்க. ஆமா ப்ரோ, வெளியே வந்து ப்ரோ மைண்ட் ஃபக் ஆகுது ப்ரோ. உண்மையாலுமே மைண்ட் ஃபக் ஆகுது ப்ரோ. தோல்வி ஏற்றுக்கவே முடியல, எரிச்சலாக. அதுவும் இந்த 14வது மேட்ச் ஒரு நாள் ஃபுல்லாக விளாண்டு வச்சது இவனுக்கு வீண் அடிக்கிறான்னு பார்த்தா எனக்கு உண்மையில வெறியாவது. எனக்கு ஜூஸ் என்ன டயர்றா நீ? கிரவுன் இது வேற ஐடி ப்ரோ. அதுல ஏஸ்ல இருக்கேன். ஏஸ் வாங்க. இருங்க வரேன். அந்த ஐடில வரேன் ப்ரோ. அந்த பொட்டான் ப்ரோ ஒருத்தனை தூக்கியிருந்தா கூட அடிச்சிடலாம் ப்ரோ. அம்மால ஒருத்தனை தூக்கியிருந்தா கூட அடிச்சிடலாம். அவன் கரெக்டாக கொடுத்துட்டான் ப்ரோ. நான் எல்லா டயரையும் பஞ்சர் பண்றேன். அவன் விடவே இல்லை ப்ரோ. கரெக்டாக கவர் கொடுத்துட்டான் ப்ரோ. ஒரு இந்த காரை மட்டும் வெடிக்க வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலே வேற மாதிரி இருந்திருக்கும். வெறியா இருந்திருக்கும். ப்ரெஷராக இருப்பான் அவன். அந்த இடத்துல ஜோன் பிளாக் பண்ணிருக்கலாம். அவ்வளோதான். அவுட் சைடு டெட் ஜோனு வர வச்சு வெளுத்துருக்கலாம். நான் வெயிட் பண்ணேன். வருமானு தெரியல இவங்களுக்கு கூட. எங்க போ வருதா பார்ப்போம். டிக் கொடுக்க முடியுதா? வரும் ப்ரோ, கண்டிப்பா வரும். டிக் வரும். எஸ் கொடு ப்ரோ. நீங்க 9 ஸ்டார்ல இப்ப ஜாக்கோ ப்ரோக்கு டிக் வரும் இல்லையா? அவன் அதான். உனக்கு என்னடா, உனக்கு எவ்வளோடா பாயிண்ட்? உனக்குமே வருவாமே ஜூஸ். நீயே ஏஸ் 4 ஏஸ் உனக்கு எவ்வளோ வேணும் ப்ரோ? நம்ம டீம்ல ஒருத்தன் உயிரோடு இருந்தா கூட நம்ம மேட்சிங் அம்மால 14வது மேட்ச் நம்ம கையில போய் ஒருத்தன் உயிரோடு இருந்தா அவங்க அம்மால நம்ம தான் ப்ரோ மேட்ச் கார்லயே தூக்கிருப்போம் இந்த பொட்டையனை. இது பண்ணு ஷார் வெளியே போ. டிக் வருதா? யாருக்கு வருது உங்களுக்கு? இதுல கிளாசிக் மாத்துங்க. எனக்கு வந்துருச்சு. எப்பா எனக்கு வந்துருச்சு. 4 மேட்ச் ப்ரமோஷனல் மேட்ச் உங்களுக்கு வந்துருச்சா? ஓகே. ப்ரோ எனக்கு இல்லடா. எனக்கு நான் இன்னும் 100 பாயிண்ட் எடுக்கணும். 100 பாயிண்ட் அது ஏஸ் மாஸ்டர். ஒன்னு 100 பாயிண்ட் எடுக்கணும். கமான் கைஸ் லெட்ஸ் கோ ஃபார் 2000 லைக் போலாம் பாருங்க கைஸ். லெட்ஸ் கோ ஃபார் 2000 லைக்ஸ். கண்ணன் தேவன் டீ புடி கைஸ். ரெண்டு லவடைங்களும் போய் சும்மா நாச்சு சாவறானுங்க ப்ரோ. சும்மா நாச்சு சாவறானுங்க. ரெண்டு பேரும் சும்மா நாச்சுக்கினே சாவறானுங்க. இங்க இருந்து போறானுங்க ப்ரோ. நொட்டிக்கிட்டு எங்கேயோ போய் செத்து போனானுங்க ப்ரோ. இங்க தான் ப்ரோ இருந்தானுங்க ரெண்டு பேருமே. இங்க இருந்து எங்கடா போய் செத்தீங்க? 14வது மேட்ச்ல போய் நொட்டிக்கிட்டு ப்ரோ. எனக்கு சத்தியமா தெரியாது ப்ரோ. நான் கம்பெனி ஜோன் அவுட்லயே படுத்துறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சிருந்தா எங்க போய் செத்தீங்க? மார்க் பண்றேன் பாருங்க. தோ இங்க அங்க போனா இங்க இருந்து ஹாஸ்பிடல்ல போய் செத்துருக்கானுங்க ப்ரோ. 2வது வாட்டி 14 மேட்ச் 28 மேட்ச் இன்னும் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் ப்ரோ. 5 லட்சம் ப்ரோ. அம்மால 5 லட்சம் தண்ணிக்கும் கொடுக்குறேன்ட்டேன். ஆளாளுக்கு உங்களுக்கு மச்சவங்களோட ஷேர் கொடுக்குறேன்னு இல்ல வேடே. கூதி ஆட்டம் விளாட்றானுங்க ப்ரோ. கூதி அழுப்பு எடுத்து ஏன் தப்பு. ஒருத்தனை அடிச்சிருந்தா கூட நம்ம மேட்ச். அவனுக்கு சரியான லக்கு ப்ரோ. அவ்வளோ அடி வாங்கிட்டு அந்த பொட்டையன் தப்பிச்சிட்டான் ப்ரோ. வீட்டுக்குள்ள ஓட்டான் ப்ரோ அந்த தாப்பையன். அவ்வளோ அடி வாங்கிட்டு அந்த தாப்பையன் எஸ்கேப் ஆயிட்டான். டே ப்ரொமோஷனல் மேட்ச் ரெடி. 2 பேரும் ஸ்பிட்ட பாருங்க ரெடி. நீங்க அங்க போயிருங்க, ஷெல்டர் போயிருங்க. நீயும் சாக்கவும் நீ அங்க போய், நானும் ஜீஸும் இதுக்கு போயிடுறோம், கட்கா போயிடுறோம். ஸ்பிட்ட பாருங்க.
நாங்க எங்க Follow போறோம் bro? பண்ணுவோம். ஜாக்கோ ப்ரோ ப்ரமோஷனல் மேட்ச் இது. நாங்க பிரிசன்ல போயிட்டு பூ எடுத்துட்டு வரோம் பிரிசன்ல. பூவா பட்டர்ஃப்ளை பறக்கிறது. பட்டர்ஃப்ளை பறக்க Butterfly. ஓகே. சாரி பூண்டு. தென் ப்ரோ நீங்க உள்ள இறங்குறீங்களா? நான் வெளில ஏதாவது கார் எடுத்துட்டு வரேன். கீழ கராஜுக்கு அப்புறம் போறீங்க. ஓகே ப்ரோ எதா இருந்தாலும் ஓகே. கார் கராஜ். நான் இது பார்க்கில் எடுக்க போறேன், நீ கராஜ் எடுக்க போ, நான் பார்க்கில் எடுத்து வந்துடுறேன். ஓகே ஓகே. உண்மையாலுமே எனக்கு ஐவரி ட்ரோலு சாயி இவனுங்க தான் ப்ரோ. அந்த கேம்னா ஒத்தா அந்த கேம் தான் ப்ரோ. அவனுங்க கேம் தான் மழை 40 கிலோ அடிப்பானுங்க. வேணாண்டானா தான் எனக்கு அதுதான் மறக்கவே மறக்காது எப்பவுமே. வேணாண்டானா வேணாம் தான். சும்மா ஒருத்தனே 40 கிலோ அடிப்பான். மிஷின்னா உடனே அவனுக்கு அந்த மூளைக்குள்ள அவனுக்கு வந்து செட் ஆயிடும். ஓ வேணாம் ரெட் ஆயிடுச்சு அமைதியாருங்க. அவனுங்க என்ன சொல்லுவானுங்க தேவையில்லாதது அப்படின்னு என்ன வேணா சொல்லுங்க. அவனுங்களாம் பில்ட் டிஃபரெண்ட். அவனுங்களாம் உண்மையாலுமே அதனால தான் ப்ரோ வாரே அவனால ஜெயிக்க முடியுது. அவனுங்களோட வேல்யூ அந்த மாதிரி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவனுங்களாம். கேம்னா கேம் தான். பொறுமையா ரீகால் பண்ணிக்கலாம்ல. அப்படியே பிரச்சனை கூட கடைசி ஒருத்தனால உயிரோடு இருப்பான். காப்பாத்தலாம் இந்த மிஷனை காப்பாத்தலான்னு. போங்க 2 நாள் போச்சு. என்ன டிசிப்ளின் இருக்காது. இதுல நீ என்னால ஏத்துக்கவே முடியாது. என்ன தெரியுமா, ஆப்போசிட்ல வாழ்ந்த 2 என்னால அதை ஏத்துக்கவே முடியல. என்னடா இவனுக்கு இப்படி வராதுங்க. ஆப்போசிட்ல ஒருத்த கவர் கொடுக்குறான், ஒருத்த கார் எடுக்கிறான், ஒருத்த கவர் கொடுக்குறான், ஒருத்த அந்த காரை உடைக்க பாக்குற. உடைக்கிறப்ப எம்ஜில ஸ்ப்ரே பண்றான். ஐயோ எப்படியாவது உடைச்சிக்கணுமே அந்த காரை அப்படின்னு. ஏன்னா ஆப்போசிட்ல விளாடுற அசீம் இப்படி விளாடுறான் அப்படின்னு. ஐயோ என்னால ஏத்துக்கவே முடியல ப்ரோ. அத உடங்கொம்மால வந்துட்டானே எப்படியாவது உடச்சிடலாம்னு நினைச்சுனேன் இந்த காரை அப்படின்னு. மேட்ச் நம்ம கட் பண்ணிட்டு வந்துருவேன்னு புரியலடா. மஞ்சள் இது எடுத்து விட்டுருக்கேன். மஞ்சள் மாட்டிக்குவோம். அங்க கூட்டு போயிடுவா. ஆமா மஞ்சள் பக்கத்துல இருந்தா மஞ்சள் இருந்தா தூக்கி விட்டுங்க. அங்க விளாண்டுக்குவோம். கடைசியா பாத்துக்கலாம். அங்க நின்னுக்குவோம். அவுட் ஆஃப் இருந்தா அதுதான் ப்ரோ என்னால தாங்க முடியல. அதுதான் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னடா ஒரு 4 சீவர் இப்படி கடைசியில் இப்படி விளாண்டாங்களே அப்படின்னு. கார்ல இப்படி கவர் கொடுத்துறாங்களே அப்படின்னு. அம்மால 2 இங்க போய் சும்மா நாள் செஞ்சுட்டு வராங்களே அப்படின்னு. அப்படியே டிஃபரன்ஸ் வந்து அப்படி தெரிஞ்சிச்சு எனக்கு அந்த மேட்ச்ல. ஷிட். மேட்ச் அமைச்சு கொடுக்கல ப்ரோ. அவன் சத்தியமா நாக் அவுட் அவன் பீஸ் ப்ரோ. அவ்வளவு அடி அவன் மேல. ஆனா அந்த அவன் 2வதுல இருக்க மேலேயே புல்லட் பட்டுச்சு போல, ஷார்ட் ஆகி. அதனால ஒருத்தனா தூக்கி இருந்தா கூட ப்ரெஷர் ஆயிருப்பானுங்க. 2 பேர் மேலேயும் புல்லட் ஷார்டர் ஆகிறதுனால ஒருத்தர் எஸ்கேப் பண்ண 1 ஹெச்ல. கதவுலாம் உனக்கு பக்கத்துலயே இருந்திருக்கு. ஐயோ வானவெல்லாம் வேகம் மனசெல்லாம் சகோகேஷ். தட் வாஸ் நைஸ். சரி பரவாயில்லைங்க, லெசன் லேர்ன்ட். லெஃப்ட் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லயே ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிறது எடுத்துட்டாங்க. எனக்கு வந்து அந்த மிஷின்னாவே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் கடைசியில் நான் உயிரோடு இருந்திருப்பேன். நான் அந்த கில்லுக்கே போற மென்டாலிட்டி எனக்கு விட்டுரும். எப்படியாவது அந்த 119 மேட்ச்ல நான் இருப்பேன். 236வது மேட்ச்ல தோத்த மேட்ச்ல நான் மட்டும் தான் உயிரோடு இருப்பேன். நான் மட்டும் தான் உயிரோடு கடைசி வரைக்கும் போராடிட்டு இருப்பேன். அது கில்லு போவே போகாது மனசு. ஐயோ வின் எடுக்கலையே, நம்ம வந்ததே வேற ஒன்று எடுக்கிட்டு தானே வந்தோம் அப்படின்னு. கில்லுக்கே போகாது மனசு.
ஃபக்கிங் மைண்ட் செட் மேட்டர்ஸ். ப்ரோ டோனி உங்க கூட இருக்க சொல்லியிருக்கலாம் நீங்கள் ஒரு ஆமாம் ப்ரோ, அதுவுமே நான் பண்ண தப்பு ப்ரோ கண்டிப்பாக. ப்ரோ அவன் போய் அடிப்பான்னு நினச்ச ப்ரோ, நான் நாக் அவுட் ஆவான்னு சத்தியமாக எதிர்பார்க்கல ப்ரோ சீரியஸாக. அவன் போய் அடிப்பான்னு நினச்சான், அவன் போன இறங்கின அடுத்து டம்முன்னு வாங்கிட்டான். நான் பண்ண மிஸ்டேக் தான் அது. நான் இங்கேருந்து கவர் கொடுத்தலாம், அதுவுமே நான் இங்கே நாக் அவுட் வச்சு தானே வச்சேன். ஸோ அதனாலேயே நான் நினச்சேன் சரி ஓகே மாட்டிக்கிச்சுன்னு தான் நினச்சேன் நான். சரி ஒரே ஒருத்தர் தான் போய் அடிச்சிடும்னு பார்த்தா செத்து போயிட்டான். வின் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஹே சிரி நம்பலாபியா பார்க்கல இன்ஃபீடியர் வரல சொல்கிறாங்களே ஹே சிரி நம்பலாபின்னு. நேத்து தான் நானே பண்ணோம். பார்க்கலாமா ப்ரோ? பாரு என் பக்கத்துல ஆளு ப்ரோ. ஜென் ப்ரோ இல்ல இதோ வரோம் bro. எங்க? டேய் மேல போடா, நான் மேல போடுங்க. மேல போடுங்கடா. கீழே பறக்குறதா தின்னு. வண்டியை காணோம், ஒன்னுத்தையும் காணோம். ரெண்டு பேர் பாட் நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல பிளேயர் தான் கன்ஃபார்ம். கேம்ப் கிரவுண்ட் ஃப்ளோர் தானே? 2 ஃபுட் கேட்டது. நான் என்னதே அந்த 2 பேர் அடிக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா சரி அவன் ஸ்னைப்பர் வச்சிருப்பான் போல, அடிச்சும் போது நம்ம செத்துட்டா அப்படியே ட்ரை பண்ணாமே போயிருமோன்னு நான் ஸ்ப்ரே பண்ணாம விட்டேன். ஒரு ஹாஃப் பைண்ட்லயே ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். இந்த கெத்த மாதிரி நடந்துருச்சு. ஏன் ஒருத்தர் ரிவைவ் பண்ண இருந்தா கூட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா விளாண்டுருவோம். Marked a location. நீ யாரா மேல போவீங்களா? இந்த பர்சன் ஒரு பாத்துட்டு இருக்கான் பாருங்க ப்ரோ. ஜென் ப்ரோ ஆப்போசிட்லயா? ஏன் நான் போற இடத்துல ரெட் ஜோன் போட்டுக்குது பைத்திய மாதிரி. இவனுக்கு 2 பேர் தானா? நான் கழிச்சியா ஜூஸ் நான் அடிச்சாச்சு காலி. செத்துட்டான் அழுத்தே விட்டோம். அப்புறம் எதுக்கிட்ட கதறீங்க? கமான் கைஸ் லெட்ஸ் கோ ஃபார் 2000 லைக் போலாம் பாருங்க கைஸ். லெட்ஸ் கோ ஃபார் 2000 லைக்ஸ். மதன் நீங்க எங்க வரீங்க சொல்லுங்க, நான் கார் எடுத்துட்டு வரேன். மேல போணும். நீங்க மேல போணும்னா நான் வந்துருவேன். நேஷனல் இல்ல மேல போறது, வேற எங்கேயாவது போய் போகணும். கோச்சிங்கி செவர்னி தான் கிட்ட. இல்ல போக முடியாது இனிமேல். வாங்க ஜென் ப்ரோ. வாய்ப்பு இனிமேல். ஆனா ஒரு நிமிஷம் தான் ப்ரோ இருக்கு. போக முடியாது. நீ வராதடா, நீ எல்லோல இரு ஜூஸ். அவுட் ஆஃப் ஜோன் இருக்கு. இது வேற ஏதாவது எல்லோல இறக்கி விட்டுறீங்களா? கோச்சிங்கி இல்ல ரீகால் பண்ணுவேன், எங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா. சரி ப்ரோ நீங்க இறங்குங்க ப்ரோ. நாங்க இப்ப மேல சப்போஸ் கஷ்டம் தான் போனா நீங்க அப்படியே மேல வந்துருங்க. வாய்ப்பே இல்ல ஜென் ப்ரோ. 40 செகண்ட். ஆமா நீங்க ஓட்டிட மாட்டீங்களா? போயிடலாம் ப்ரோ, பெட்ரோல் கம்மியா இருக்கு. சரி ஓகே, நம்ம பெட்ரோல் போட்டு மதன் ரோட் போயிடலாம். அவ்வளோ திமிரடா அங்க வாத்தா. அங்க இருந்து வர ஆயோலி. இருக்கு நான் இப்ப என்ன வரணும்? டாப் 15 என்னது? டாப் 12 நீ வெளிய வந்து டாப் 12 வரணும். 12 4 மேட்ச்மா? ஓகே டாப் 12 இது ரிமைனிங்ல தானே? ஆமா அலைவ் டாப் 12 வர வரைக்கும் உயிரோட இண்டிவிஜுவல் டாப் 15.
டாப் 12 மதன் ப்ரோ. 15. அவன் இப்பதான் ஏஸ் வர போறான். ஏஸ் வந்துட்டார் அவரு. இல்லையே நான் ஜாக்கோ ஏஸ் bro, 5 ஸ்டார் மேன் ப்ரோ. உங்க கூட தான் வந்தேன். அப்போ 4 12. நீங்க தான் என்ன தாண்டி போயிட்டீங்க 12. 10 கிட்ட. இல்ல நானுமே நின்னுட்டு தான் இருக்கேன். பத்தி நிக்கிறீங்களா மேன் ப்ரோ? எல்லோ லைஃப். கூட்டு வா. ம். ஜாலியா வரீங்க. ஜாலியா முன்னாடி போ அப்படியே போ முன்னாடி போ. ஒரே ஒரு தரப்பா பாரு முன்னாடி போ. ரைட். இல்ல அது பொட்டியா என்னது அது? இங்க பாரு. இந்தவும் இருப்பான் பாரு. லெஃப்ட் அப்படியே. நான் ஓட்டிடுவா. கட்கா பாருங்க. கட்கா போற வழியில இவன் டீம்மேட் இருப்பான். If you still have the train. இதான் அவன் டீம்மேட் தான். இவனுக்கு நான் ஒரு தடவை தெரியாம மிஸ்ஃபயர் பண்ணிட்டேன்டா. அதுக்காக என்ன துரத்து அடிச்சுட்டு வானுங்க 2 பேரும். பழைய கஞ்சி போயிட்டான் போல. ரிகால் பண்ண மேல படுத்துக்கான பாரு. இந்த இது மேல ரூஃப் எல்லாம் இல்ல ப்ரோ. கட்கா ரூஃப்ல யாரும் இல்ல. ஓகே பெட்ரோல் ஒன்னு போடுறேன். சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் தானே எவ்வளவு வேணாலும் போடுறேன். கஜக் இது எனக்கு. கஜக் இந்த கஜக் வேணாம். ஓ